வணக்கம் மக்களே, சற்று முன்னிலையான செய்தி ஒன்று வெளியாகிறதாம். விஜய் விழுந்துட்டாரா? என்ட்ரி கொடுத்த எடப்பாடி மகன் அதிமுகவுடன் ஐக்கியமாகும் தாவேகா. வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூர் பிரச்சாரத்தம் செய்தபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதுமே துயரச் சம்பவமாக இதை பார்க்கப்பட்டு வருகிறார். அது மட்டுமின்றி அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என தகவல் எல்லாம் வெளியாகியிருக்கிறது. அதாவது இந்த நிலையில்தான் விஜய் தரப்புடன் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறதாம். இதை அடுத்துதான் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டங்களில் கூட தாவேகான் கட்சி கொடிகளுடன் பங்கேற்று வருகிறார்கள் என்கிறார்கள் அதிமுகவினர். இந்த நிலையில்தான் கரூர் நடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தான் 41 பேர் உயிர்ந்தோடு மட்டுமல்லாமல் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது. இது மட்டுமின்றி இந்த பேராலயம் தமிழக அரசியலில் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசல் விபத்துக்களில் ஒன்றாகத்தான் இதை பதிவாகியுள்ளதாம். அதாவது இந்த சம்பவத்துக்காக காரணங்கள் வெளிக்கொண்டு வருவதால் தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் கண்டிப்பாக தனி ஆணையம் அமைக்கப்பட்டு இதற்கான கண்டிப்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டு வந்தது. அந்த நிலையில்தான் அதனுடன் கரூர் போலீசார் கூட தாவேகா நிர்வாகிகள் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 2 பேரை கைது செய்துள்ளார். இந்த பேரழித்தின் தான் பின்னணியில் அரசியல் கட்சிகள் எல்லாம் நடத்தப்படும் ரோடு ஷோகளுக்கு கூட தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகளை அமைக்கப்படும் வரை கண்டிப்பாக அவற்றுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றை செய்திருந்தாராம். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி என செந்தில்குமார் அவர்கள் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் மேலும் விரிவான விசாரணை கண்டிப்பாக தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளாராம். அது மட்டுமின்றி அதன்படி வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க கண்டிப்பாக உத்தரவிட்டார். இதில் நாமக்கல் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் உள்ளிட்ட அதிகாரிகளெல்லாம் கண்டிப்பாக இடம்பெற்றுள்ளாராம். மேலும் இதுவரை விசாரணை செய்திருந்த போலீஸ் அதிகாரியெல்லாம் டிஎஸ்பி PM ஆனந்த் சேகரித்து வைத்த அனைத்து ஆவணங்களும் மற்றும் ஆதாரங்களை உடனடியாக கண்டிப்பாக புதிய விசாரணைக்குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்ப்பு ஒன்று வழங்கியுள்ளதாம். அது மட்டுமின்றி தொடர்ந்து விஜய் அவர்கள் இடமும் விசாரணை நடத்தப்படலாம் என சொல்லப்படும் நிலையில்தான் தேவைப்பட்டால் அவர் கைது செய்யப்படலாம் என்று சொல்கிறார்களாம். இந்த நிலையில்தான் விஜய் கைது செய்ய வேண்டிய நிலை வந்தால் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் போராட்டமெல்லாம் நடத்த வேண்டும் என வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாம். அது மட்டுமின்றி அதே நேரத்தில் கரூரில் ஏற்கனவே பிரச்சனையால் மக்கள் எல்லாம் அதிர்ச்சி இருக்கும் நிலையில்தான் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது என அறிவுறுத்துவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் போராட்டமெல்லாம் குதித்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஆதரவாகவே அதிமுகவினரும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என தகவல் வெளியாகிறது. மேலும் அதிமுக பெற்ற எடப்பாடி பழனிசாமி மகன மிதுன் விஜய்க்கு நெருக்கமான ஒருவிடம் பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போதைய சூழலில் பல கட்சிகளெல்லாம் கண்டிப்பாக விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த நிலையில்தான் பார்க்கப்பட்டு வருகிறது. முதலாக விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி தான். அதனால்தான் விஜய் எடப்பாடி மீது ஒருவித ஆதரவும் மனநிலையும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.